ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மூன்றாம் திருவந்தாதியின் 67வது பாசுரம். ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தினோன் போது ஆம் கைத்திகிரி சுடர் என்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து. ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய ஆயுதங்கள், திருவாயுதங்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு இலக்காகின்றது அப்படிங்கிறத காட்டுகின்றார். வாழ்க்கையில் இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவா. எதிரெதிர் முனைகள். சுகமும் துக்கமும் ஒன்றா இருக்குமா? இருக்காது. சிரிப்பும் அழுகையும் ஒன்றா இருக்குமா? இருக்காது. ஆனால் எம்பெருமான் கிட்ட சேராதவைகள் சேரும். எதிரெதிராக இருக்கக்கூடியவைகள்லாம் ஒன்றாக இருக்கின்றன அப்படிங்கிறது பெரியோர்கள் அற்புதமாக நமக்கு காட்டுகின்றார்கள். ஆண்டாள் பாடும்போது திருப்பாவையின் முதல் பாசுரத்திலேயே எம்பெருமானுடைய திருமுகமானது சூரியனைப் போலவும் உள்ளது, சந்திரனைப் போலவும் உள்ளது அப்படிங்கிறத அற்புதமாக காட்டுகின்றாள். இங்கு ஆழ்வார் அனுபவிக்கின்றார். ஆழ்வார் கண்ண மூடிண்டு இப்போ இந்த மாதிரி நீங்க உங்களோட அனுபவத்தை நினைச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக உள்ளது இந்த பாசுரம். அப்படியே நம்ம தியானிப்போம். எம்பெருமான் எப்படி இருக்கின்றான்? திருவனந்தாழ்வான் மீது சயனித்து கொண்டிருக்கின்றான். அப்படி சயனத்தில் இருக்கும்போது அவருடைய திருநாபியிலிருந்து ஒரு தாமரை புஷ்பம் மலருகின்றது. தாமரை வரதான் வெளியில் வரும்போது பார்க்கறது, அது வந்து உடனே பார்க்கறது, வலது கையில் திருச்சக்கரம் இருக்கு, திருவாழி இருக்கு. திருவாழியை பார்த்தது. அங்கே பார்த்தா அந்த திருவாழி சூரியனைப் போல பிரகாசிக்கின்றது. அப்படியே பிரகாசமாக இருக்கான். நாம் அற்புதமாக அனுபவிக்கின்றோம். சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம். அந்த சுதர்சன ஆழ்வான் கோடி அநேகமாயிரம் சூரியர்களுக்கு சமமாகவன். அதனால தான் சூரியனை மாதிரி இருக்காராம். இடது கரத்தில் அந்த தாமரையானது பார்க்கிறது. பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம் எப்படி இருக்கான்? சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் இருக்கக்கூடிய அந்த வலம்புரி என்று ஆண்டாளும் அனுபவிக்கின்றாள். இப்படி ரெண்டு பேர் இருக்கா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தாமரையினுடைய இயற்கை எப்படி இருக்கும்? சூரியனை பார்த்தா மலரும், சந்திரனை பார்த்தா மூடிக்கொள்ளும். அல்லி தான் சந்திரனை பார்த்து மலரும். இது தாமரை. இந்த பக்கம் பார்த்தது, வலது பக்கத்தில் பார்த்தது சக்கரத்தாழ்வான் இருந்தான். அது கோடி சூரியர்களை போல பிரகாசித்து கொண்டிருந்தான். ஆஹா, சூரியவன். அதனால மலர்ந்ததான். இந்த பக்கம் பார்த்தா பாஞ்சஜன்யம், சந்திரமண்டலம் போலே குளிர்ந்தது, குளிர்வா இருந்ததுதான் அதனுடைய ஒளி. அதை பார்த்த உடனே ஐயோ ராத்திரி போல் இருக்கு அப்படின்னு மூடித்தான். இந்த பக்கம் பார்க்கறது, அந்த பக்கம் பார்க்கறது, மாறி மாறி பார்க்கும்போது அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மூடுறதா பிரியுறதா, மூடுறதா விரிக்கிறதா அப்படின்னு தெரியாம ஸ்திரமா ஒரே நிலையில இல்லாம அந்த ஒரு நிலையை அந்த தாமரையானது எய்துகின்றது அப்படிங்கிறத ஆழ்வார் இங்கு அற்புதமாக அனுபவிக்கின்றார். அந்த தாமரையானது எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தையும் சங்கையும் மாறி மாறி பார்த்து அது மலர வேண்டுமா குவிய வேண்டுமான்னு தெரியாம அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தது. ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தினோன் போது ஆங்கை திகிரி சுடர் என்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து. ஸ்ரீமதே ராமானுஜாய்.